இன்றைக்கி சூப்பரான லன்ச் ரெசிபி சாம்பார் சாதம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் சாப்பாட்டு அரிசி 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். அதே கப்பில் 1/2 கப் துவரம்பருப்பு, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு குக்கரில் 100 ml எண்ணெய், 50 ml நெய், கொஞ்சம் கடுகு, சீரகம், வெந்தயம் தாளிப்புக்கு ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 பல் பூண்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பழுத்த பெரிய தக்காளி 1 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினோடனே கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, அவரைக்காய் எல்லாமே 1 கப் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், சாம்பார் பொடி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மெஷர் பண்ண அதே கப்பில் 4 கப்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஊற வச்சிருந்த அரிசி பருப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணி குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் அப்படியே இருக்கட்டும். 2 விசில் போனோன்னே எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.